ஆபிரகாம் இந்த நிகழ்வில் 10 குழந்தைகள், 17 பெண்கள், 12 ஆண்கள் என 39 பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள். அந்த பலியானவருடைய விவரங்கள் தற்போதுதான் வெளியாகி இருக்கின்றது. அதில் பல்வேறு சோகங்கள் நிறைந்ததாக அந்த நிகழ்வு என்பது இருக்கின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்கள் தீவிர விஜய் ரசிகர்கள் என்றும் விஜயை நேரில் பார்ப்பதற்காக அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த 39 பேரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதே போன்று ஒரே கிராமத்தை சேர்ந்த, அதாவது ஏமூர் புதூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒரே கிராமத்தில் 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். கரூர் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளை சேர்ந்த அரவக்குறிச்சி உள்ளிட்ட திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்களும் அதில் பலியாகி இருக்கிறார்கள். கரூர் மட்டுமே பார்த்தோம் என்றால் 28 பேர் கரூரை சேர்ந்தவர்கள். 39 பேரில் பலியானவர்களில் 28 பேர் கரூரை சேர்ந்தவர்கள். மற்றவர்கள் அரவக்குறிச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். இதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஒரே ஊரை சேர்ந்த ஏமூர் புதூர் என்ற பகுதியை சேர்ந்த 6 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இப்படியாக இந்த சோக நிகழ்வு என்பது அது தொடர்பான கூடுதல் தகவல்கள் ஒவ்வொன்றாக வெளியாகும் போது நெஞ்சை உழுக்க செய்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 10 குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு அந்த செவிலியர்களும் மருத்துவர்களும் அந்த குழந்தையின் பெற்றோரும் கையில் அந்த இறந்து போன குழந்தைகளை கையில் ஏந்தி கொண்டு செல்லும் போதெல்லாம் காண்போரை கண் கலங்க செய்கிறது. எப்படிப்பட்ட கல் நெஞ்சத்தில் முறை வைப்பதாக தான் இருக்கின்றது. அந்த குழந்தைகளை எதற்காக இந்த கூட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் என்றெல்லாம் பல்வேறு கோபம் கலந்த சோகம் என்பது பார்க்கப்படுகிறது. இப்படியாக 10 குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். 17 பெண்கள் பலியாகி இருக்கிறார்கள். 12 ஆண்கள் பலியாகி இருக்கிறார்கள். இது 39ஆக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பலர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் இந்த உயிர் பலி, உயிரிழப்பு, இந்த எண்ணிக்கை என்பது உயர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக தான் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி அங்கிருந்து கார் மூலமாக கரூர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் கரூர் சென்று அங்கு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய சிகிச்சை பெற்று வருவர்களை முதற்கட்டமாக அவர் சந்திக்கிறார். அவர்களை சந்தித்துவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துவிட்டு அதைத் தொடர்ந்து மருத்துவர்களிடம் அவர் பேச இருக்கிறார். மருத்துவர்களிடம் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது, அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை என்ன, உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா உள்ளிட்ட தகவல்களை மருத்துவர்களும் கேட்டறிகிறார். அதற்கு பிறகு அங்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த பல்வேறு அமைச்சர்கள் அவர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாட இருக்கிறார், ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆலோசனைக்கு பிறகாக கிட்டத்தட்ட 29 பேர் பலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு வெளியே அமர்ந்து கொண்டு கதறி கதறி அழக்கூடிய காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்கின்றது. அவர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சென்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளரை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இந்த நிகழ்வு தொடர்பான பல விடயங்களை அவர் இது குறித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக நடந்தது என்ன, ஏன் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது, நடந்தது என்ன, தொடக்கத்திலிருந்து இந்த நிகழ்வு முடியும் வரை என்ன நடந்தது என்ற கேள்வி பலருக்கும் எழும். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வாரந்தோறும், அதாவது சனிக்கிழமை பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில் தான் 27ஆம் தேதி என்று இந்த சனிக்கிழமை தினத்தில் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 இடங்களில் அவருடைய பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டது. அதற்கு அவர் சரியாக காலை 9:30 மணி அளவில் அவர் சென்னையில் இருந்து திருச்சி விமான நிலையம் தனி விமானம் மூலமாக அவர் வந்தடைந்தார். தனி விமானம் மூலமாக காலை 9:30 மணி அளவில் வந்தடைந்தார். அங்கு திருச்சியிலிருந்து கார் மூலமாக அவர் சாலை மார்க்கமாக பயணித்து அந்த நிகழ்ச்சி திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் நோக்கி கார் மூலமாக அவர் பயணித்தார்.
அப்போது நாமக்கல் நோக்கி அவர் பயணம் என்பது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆனது. அதாவது ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்தை அடைய 5 மணி நேரம் ஆகியிருக்கின்றது. 5 மணி நேரம் கடந்து 5 மணி நேரத்திற்கு முன்பாக விஜயின் வருகைக்காக நாமக்கல் KS திரையரங்கம் அருகே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக விஜயனுடைய வருகை என்பது 5 மணி நேரம் தாமதமாக விஜய் வந்து சேர்ந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவெல்லாம் நாமக்கல் நிகழ்ச்சி முடித்துவிட்டு செல்ல வேண்டும். ஆனால் 2-2.25 மணி அளவில் தான் அந்த நாமக்கல் சென்று அங்கு உரையாற்றுகிறார். அவர் வரக்கூடிய வழியில் பல்வேறு இடங்களில் தொண்டர்கள் கூடியிருந்தார்கள். குறிப்பாக செம்மடை, வெங்கமேடு, சர்ச் கார்னர், பழைய அரசு மருத்துவமனை, நகராட்சி அலுவலகம், பழைய திண்டுக்கல் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை கடந்து வந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் அனைவரும் அந்த பேருந்து நகர விட செய்யாத அளவுக்கு அங்கு அதிக அளவில் கூட்டம் கூடியிருந்தது. அவர்களை எல்லாம் அந்த நிலையில் மெதுவாக மூர்ந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் தாமதமாக நாமக்கல் KS புரம் பகுதி வந்தடைந்தார். அங்கு 2.25 மணி அளவில் கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிடங்கள் பேசிவிட்ட பிறகு அங்கிருந்து கரூர் நோக்கி புறப்பட்டார். கரூர் நோக்கி புறப்படும் போது கிட்டத்தட்ட கரூர் வந்தடையும் 5 மணி நேரம் தாமதமானது. கிட்டத்தட்ட 7 மணி அளவில் தான் விஜய் கரூர் வந்தார். கரூர் வந்து அங்கும் உரையாற்றிவிட்டு செல்ல வேண்டிய நேரத்தில் கரூரில் விஜய் பேசிவிட்டு செல்லக்கூடிய அந்த விஜயினுடைய அந்த உரை முடியக்கூடிய தருவாயில் தான் அங்கு நெரிசல் என்பது அதிகமாகிறது. முதலிலிருந்தே நெரிசல் அதிகமாக தான் இருந்தது. அந்த கூட்டத்தில் விஜயனுடைய பேருந்து வந்த பிறகு இன்னும் நெரிசல் அதிகமானது. அந்த நெரிசலில் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது, பேருந்து மேல் நின்று பேசிக் கொண்டிருந்த போது நேரம் செல்ல செல்ல கூட்டத்தினுடைய வருகையும் நெரிசலும் அதிகமாகிக் கொண்டே போகுது. அப்போது விஜயனுடைய கண் முன்னே அங்கு பலர் மூச்சு திணறி கொண்டிருக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள்லாம் வெளியானது. ஆனால் அதற்கு பிறகு அதை ஓரளவுக்கு விஜய் ஏதோ சொல்கிறார். அதற்கு பிறகு விஜய் ஒரு கட்டத்துக்கு பிறகு விஜய் காரில் ஏறி செல்கிறார். அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி என்பது ஏற்படுகிறது. பலரும் சொல்லக்கூடிய நிகழ்வு இதுதான். ஒரு தலைவராக இருக்கின்றார், அவரை பார்ப்பதற்காக இத்தனை ஆயிரம் தொண்டர்கள் எல்லாம் ரசிகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர் கண் முன்னே, விஜயனுடைய கண் முன்னே அங்கு பலரும் மூச்சு திணறக்கூடிய நிலை, மயக்கம் அடையக்கூடிய நிலை ஏற்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் ஏதோ சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் புறப்பட்டு சென்று விட்டார் என்றெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களே, விஜயின் ரசிகர்களே சொல்லக்கூடியதெல்லாம் நாம் நேரலையெல்லாம் பார்த்தோம். அவர் அதற்கு பிறகு காரில் ஏறி சென்றிருக்கிறார். அவர் சென்ற பிறகுதான் அங்க உச்சக்கட்ட கலைபரம் நடக்கிறது. ஆங்காங்கே அழுகுரல்கள் கேட்கிறது. மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறார்கள். அவர்கள் தூக்கி செல்லக்கூட வழியில்லை. ஆங்காங்கே முடங்கி கிடக்கிறார்கள். பல இடங்களில் அழுகுரல் கேட்கிறது. காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் அங்கங்கு கேட்கின்றது. அதுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ் வருகிறது. ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு காரணமாக ஒவ்வொரு ஆம்புலன்ஸாக வருகிறது. அப்போது ஆம்புலன்ஸில் முதலில் யாரை ஏற்ற வேண்டும், இரண்டாவது யாரை ஏற்றும் என்ற குழப்பம் எல்லாம் காணப்படுகிறது. என்றால் அங்கு மயக்கம் அடைந்து விழுந்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட விஜய் அங்கிருந்து அங்க மக்கள் எல்லாம் மயக்கம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் போது விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு புறப்பட்டு செல்கிறார். அது ஒரு பக்கம். மறுபக்கம் விஜய் சென்ற பிறகாக கிட்டத்தட்ட 90 பேர் வரை மயக்கம் அடைந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். இது ஒரே நேரத்தில் நடந்த நிகழ்வு. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இப்படியாக 90 பேர் வரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 38 பேர் வரை முதலில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. 90 பேரில் 30க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்து விட்டார்கள். அதற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள், அது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்கள் என அதற்கு பிறகுதான் 39 பேர் வரை தற்போது பலியாகி இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வந்தது. அதற்கு பிறகு மேலும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்களாம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் 10க்கும் மேற்பட்டவர்களாம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு இப்போது மீண்டும் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றதிலிருந்து நாம் மீண்டும் அதை பற்றி பேசுவோம். விஜய் அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார். அவர் சென்ற உடனேயாக திருச்சி விமான நிலையத்தில் இந்த சம்பவத்தின் அடைந்த உடனேயாக திருச்சி விமான நிலையம் அவர் சென்ற போது அங்கு செய்தியாளர்கள் அவரிடம் இது தொடர்பாக கேள்வி கேட்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல செய்தியாளர் சந்திப்பை விஜய் நடத்தாமல் அங்கிருந்து செய்தியாளர் கேள்விக்கு பதில் கொடுக்காமல் சென்று விட்டார்.
பிறகு சென்னை விமான நிலையம் அவர் செல்லும் போது நிலைமை இங்கு அதிதீவிரமாக மாறுகிறது. உயிரிழப்பு என்பது அதிகமாகிறது. அந்த கலைபரமான ஒரு சூழலாக அங்கு இருக்கின்றது. மக்கள் எல்லாம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காணும் இடமெல்லாம் அழுகுரலாக காப்பாற்றுங்க சத்தமாக தான் கேட்கின்றது. ஆம்புலன்ஸ் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. ஒரு கலவரம் போல ஒரு உச்சகட்ட பரபரப்பு பதற்றம் காணப்படக்கூடிய நிலையெல்லாம் விஜய் சென்னை விமான நிலையத்தில் இருக்கின்றார். அப்போது சென்னை விமான நிலையத்திலேயாவது இந்த நிகழ்வு குறித்து அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும், அவர் அது குறித்து பேசுவார் என்று செய்தியாளர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். ஆனால் அங்கும் விஜய் அது குறித்து பேசவில்லை. அங்கிருந்து அவர் சென்று விட்டார்.